தமிழகத்தை தலைகுனிய விடமாட்டேன் என தமிழ்நாடு முழுவதும் இருக்கும் முட்டு சந்துகளில் பேனர் வைத்திருக்கும் ஸ்டாலின் தனது தலைமைச் செயலாளரை டெல்லிக்கு அனுப்பி உச்சநீதிமன்றத்திடம் மன்றாடி மன்னிப்பு கேட்க வைத்திருக்கிறார். ஆட்சி நிர்வாகம் எவ்வளவு கேவலமாக இருக்கிறது என்பதை இந்த சம்பவம் உறுதிப்படுத்துகிறது. தெருநாய் தொல்லை விவகாரத்தை உச்சநீதிமன்றம் தானாக முன்வந்து வழக்காக பதிவு செய்து விசாரித்து வருகிறது. இதில் தெருநாய்களை பிடித்து கருத்தடை செய்து பிடித்த இடத்திலேயே விடுவிக்க கடந்த ஆகஸ்ட் மாதம் உத்தரவிட்டிருந்தது. மேலும் இந்த விவகாரத்தில் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகள் பிரமாண பத்திரமாக தாக்கல் செய்யவும் அறிவுறுத்தியிருந்தது. அதன்படி மேற்கு வங்காளம், தெலுங்கானா மற்றும் டெல்லி மாநில அரசுகள் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்திருந்தன. தமிழ்நாடு அரசு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யாத நிலையில் தலைமைச் செயலாளர் நேரில் ஆஜராக உத்தரவிட்டது. காணொளி மூலமாக ஆஜராக வாய்ப்பு கேட்கப்பட்ட நிலையில் அதை உச்சநீதிமன்றம் நிராகரித்தது. அதன்படி இன்று வழக்கு உச்சநீதிமன்றத்தின் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக தலைமைச் செயலாளர் ஆஜரானார். அவரிடம் நீதிமன்ற உத்தரவுகளை மதிக்க வேண்டும் என அறிவுறுத்தியதுடன் இதுபோன்று இனிமேல் நடந்து கொள்ளக்கூடாது என்றும் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டது. தலைமைச் செயலாளர் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டார். உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற உத்தரவுகளை மதிக்காமல் அதை கவனிக்காமல் இருந்துவிட்டு உச்சநீதிமன்றத்திற்கு சென்று மன்றாடி மன்னிப்பு கேட்பதெல்லாம் என்ன மாதிரியான அரசு நிர்வாகம்? இப்படி டெல்லியில் சென்று மன்றாடும் கும்பல் எப்படி வெட்கமின்றி தமிழகத்தை தலைகுனிய விடமாட்டேன் என வீதிகளில் பேனர் வைக்கிறது என்பதே இன்று மக்களின் கேள்வியாக உள்ளது.